வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரி படத்தோடைய அஃபிஷியல் ரீமேக்காக பாலிவுட்டில் அட்லி தயாரித்து வருண் தவான் நடித்து இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற பேபி ஜான். ஸோ இந்த பேபி ஜான் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு, தெரி படத்தை விட சூப்பரான ஒரு படமாக அமைஞ்சிருக்கா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேபி ஜான் படத்தோடைய கதை என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். ஸோ இந்த படத்தில் வருண் தவான் வந்து டிசிபி சத்யவர்மாவாக நடிச்சிருக்காரு. ஸோ டிசிபியாக இருக்கிற சத்யவர்மா வந்து அவருடைய போலீஸ் வாழ்க்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவருடைய பொண்ணோட கேரளால வேற ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ இவருடைய பாஸ்ட்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, இவருடைய பாஸ்ட் திரும்பவும் பிரசன்ட்ல துரத்தும் போது இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறதா இந்த பேபி ஜான் படத்தோடைய மொத்த கதையுமே. படத்தோடைய ஹீரோவான வருண் தவானுக்கு இந்த பேபி ஜான் படம் வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் பிலிமா அமைஞ்சிருந்தாலும் இந்த மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருண் தவானுக்கு ரொம்பவே ஆப்டா பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா தமிழ்ல தளபதி விஜய் நடிச்ச ஒரு பிலிம் இது. ஸோ அந்த மாதிரி பாலிவுட்லயுமே வருண் தவானை விட ஒரு பெரிய ஆக்டர், ஃபேன் ஃபாலோயிங் உள்ள ஆக்டர் யாராவது ப்ளே பண்ணியிருந்தா இன்னுமே ரொம்பவே ஆப்டா செட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் வருண் தவானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை அவர் நீட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த எல்லாருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கீர்த்தி சுரேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழில் சமந்தா ப்ளே பண்ண கேரக்டரில் தான் அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஆனால் சமந்தா கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களோட சமந்தாவுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தெரி படத்தில் டைரக்டர் மகேந்திரன் அவர் தான் வில்லனாக நடிச்சிருப்பாரு, ஒரு மினிஸ்டராக வருவார். பட் இந்த படத்தில் ஜாக்கி ஷெராஃப் தான் மெயின் வில்லன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் கிடையாது, ஒரு டானா வந்து அவரை காமிச்சிருக்காங்க. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. பொதுவாக சவுத்துலேருந்து ஒரு படத்தை எடுத்து நார்த்தில் ரீமேக் பண்ணுறாங்க இல்லை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்படும் போதே இந்த ஃபர்னிச்சர் என்ன ஆக போதோ அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கும். பட் இந்த பேபி ஜான் படத்தை பொறுத்த வரைக்கும் அட்லியே இதை தயாரிச்சிருக்கிறதுனால, அவருடைய ஃப்ரெண்ட் காலிஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஃபர்னிச்சரை வந்து ரொம்ப மோசமாக போட்டு உடச்சிட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட முடியாது. பெருசாக சொதப்பாமல் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்குன்னு செம்மையாக ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. ரீமேக் அப்படின்னு பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. சில பேர் பயங்கரமாகவே சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் லைட்டாக சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பேபி ஜான் படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே கிடையாது. தெரி படம் எப்படியோ அதே மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தெரி படத்தில் பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை செய்கிற ஒரு பொண்ணை வந்து கற்பழித்து கொலை பண்ணிடுவாங்க. பட் இங்கே வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, 10வது படிக்கிற பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிடுற மாதிரி காட்டுறாங்க. தெரி படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணவனை பிரிட்ஜு கீழே தொங்க விடுற மாதிரி காட்டுவாங்க. பட் அந்த சீன் இங்கே கிடையாது. இங்கே வந்து உயிரோட எரிக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. தெரி படத்தில் ஏமி ஜாக்சன் வந்து வெறும் டீச்சராக மட்டும்தான் இருப்பாங்க. பட் அதே ரோலில் இங்கே நடிச்சிருக்கிற வாமிகா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கவர் காப் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் அங்கங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா சீன்ஸாகவும் சரி, ஸ்க்ரீன் பிளேவாகவும் சரி, தெரி படம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் பேபி ஜானும் எடுத்து வச்சிருக்காங்க. டயலாக்ஸ் முதல் கொண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. பெருசாக எங்கேயும் போர் லேக்லாம் வந்து அடிக்கல. டெக்னிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் தமன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் மறுபடியும் சொல்கிறேன், ஒரிஜினல் அளவுக்கு கண்டிப்பாக வராது. அங்கே ஜிவி பிரகாஷ் வந்து செம்மையாக பண்ணியிருப்பாரு. பட் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் தமன் இங்கே அவருடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பொண்ணாக தான் வந்து வராங்க. ஸோ அங்கங்கே சின்ன சின்ன தமிழ் வார்த்தைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வருண் தவானே வந்து பொண்டாட்டி அப்படின்னு கூப்பிடுற மாதிரிலாம் வந்து டயலாக் இருக்கும். ஸோ தமிழ் ரெஃபரன்ஸை உள்ளே கொண்டு வந்தது நல்லா இருந்துச்சு. சல்மான் கான் இந்த படத்தில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அவருடைய கேமியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவரை இன்ட்ரோ பண்ண விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செம மாசாக தான் வந்து இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவர் எங்கே வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய எண்டில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. அந்த சீனில் தான் அவர் அப்பியர் ஆகிறாரு. முதல்ல இந்த போஸ்ட் கிரெடிட் சீனே தேவையில்லாத ஒரு ஆணி தான். இப்போ ரீசெண்டாக வந்து போஸ்ட் கிரெடிட் சீன், கேமியோலாம் வந்து ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிறதுனால அதே தான் பேபி ஜான் மூவி டீமும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பெருசாக இது தேவையில்லை அப்படின்னாலும் சல்மான் கானுடைய என்ட்ரி அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. அவரும் வருண் தவானும் பேசிக்கிற அந்த டயலாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது. விக்ரம் படத்தோடைய சாயல் வந்து கண்டிப்பாக இந்த பேபி ஜான் படத்தில் இருக்குது. ஏன்னா விக்ரம் படத்தில் எப்படி ஏஜென்ட் விக்ரம் அப்படின்னு பாஸ் பண்ணி போடுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பண்ணுறாங்க. ஸோ சல்மான் கான் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் பாய் ஜான் அப்படின்னு போடுறாங்க. ஸோ மொத்தமாக பேபி ஜான் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம், டீசெண்டான ஒரு ரீமேக்காக அமைஞ்சிருக்கு. ஒரிஜினல் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு ஓகேவான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தேட்டருக்கு போய் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இந்த பேபி ஜான் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நாங்கள் ஏன் ப்ரோ இதை போய் பார்க்க போகிறோம், நாங்கள் தான் ஏற்கனவே தெரி பார்த்துட்டோமே அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஒரு வேளை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள். ஏற்கனவே பார்த்து முடிச்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.